இந்த டிஷ் பண்ணுறதுக்காக அரைக்க அப்படி ரேஷன் பச்சரிசியை நல்லா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி சாஃப்ட் பாயில்டாக வேக வச்சு எடுத்துருக்கேன். இல்லை பாதி சோறை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா கரண்டிட்ட மசிச்சு விட்டுருங்க, அது பறக்க தெரியாது அப்படி. அதுக்கப்புறம் 2 பங்கு வந்து வெல்லம், நான் இப்போ ஒரு 1/4 கிலோ போல் வெல்லம் எடுத்து அதை லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சி டஸ்ட்டை எடுத்து ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுருங்க. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 6 ஸ்பூன் நெய் விட்டு அதில் ஒரு 10 போல் முந்திரி போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் நல்லா உருண்டு திரண்டு வரும். அந்தளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஹீட் வச்சு கிண்டுங்க. ஃபைனலாக 2 கரண்டி தேங்காய் பூவும் சேர்த்துவோங்க. அவ்வளோதான், நமக்கு திகட்ட சக்கரை பொங்கல் சூப்பராக தயாராகிடும். மீதி உள்ள சோறை வந்து மறுபடியும் இதே மாதிரி நல்லா மசிச்சுட்டு அதுலேயும் வந்து நான் ஒரு 1/4 கிலோ போல் கல்கண்டை மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகும்னு சொல்லிட்டு இதை சேர்த்துட்டு இது கூடயும் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்ச உடனே கொஞ்சம் இலகும், மறுபடியும் இது டைட்டாகும். அந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ போட்டு நெய்யில் முந்திரி தாளித்து ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான கல்கண்டு பொங்கல் தயாரிடும். இந்த தித்திக்கு பொங்கலுக்கு எல்லோரும் இந்த 2 விதமான பொங்கலும் செஞ்சு அசத்துங்க.